எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் காஜு கத்லி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நேற்று தீபாவளிக்கு பன்னீர் ஜாமன் போட்டோம். இன்றைக்கி காஜு கத்லி ரெசிபி 2. இந்த காஜு கத்லி ஒரு அருமையான ஸ்டைலில் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் வீட்டில் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம், காஜு கத்லி ரெடி பண்ணி முடிச்ச பிறகு 2 நாள் கழிச்சு ட்ரை ஆகிடுது, அதுக்கப்புறம் பண்ணும்போது கலர் சரியாக வரல சொல்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணம் சொல்லிட்டு தெளிவாக நம்ம செய்முறையில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட சின்ன ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இந்த முந்திரி பருப்பு பவுடர் பண்ணும்போது எப்படி பவுடர் பண்ணோம், அதுக்கப்புறம் சுகர் சிரப்போட பக்குவம் என்ன, அதுக்கப்புறம் சுகர் சிரப்பும் முந்திரி பருப்பும் கரெக்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி ட்ரை பண்ணிவிட்டு ரோல் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணுங்கள். இப்போது இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? காஜு கத்லி தேவையான பொருட்கள்: முந்திரி பருப்பு 250 கிராம், சர்க்கரை 250 கிராம், சில்வர் லீஃப் 3 நம்பர், பால் 50 ml. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு என்கிட்ட இருக்க இந்த முந்திரி பருப்பு பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காஜு கத்லி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த முந்திரி பருப்பு பவுடர் பண்ணும்போது நீங்கள் ஒரே டைமில் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி பவுடர் பண்ண வேண்டாம். எதுக்காக கேட்டால், ஒரே டைமில் நீங்கள் ஆட் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு முந்திரி பருப்பு சரியாக அரையாது. அதுக்கு என்ன காரணம், அதில் இருக்க அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் மிக்ஸ் பண்ணாமல் கரெக்டாக ஓடாது. அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் அரைக்கணும்னு சொல்கிறேன். இந்த மாதிரி குவான்டிட்டி கம்மியாக போட்டு தேவையான அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி நீங்கள் எடுத்துருங்க. கரெக்டாக இப்போ பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பவுடர் பண்ணிடணும். அதுக்கு பிறகு கொஞ்சம் லைட்டாக கெட்டிக்கிட்டே இருந்தாலும் நீங்கள் கையில் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் பண்ண போகலாம். அப்படி கெட்டியாக இருந்ததுன்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போது சுகர் சிரப்போட உங்களுக்கு டெக்ஸ்சர் கரெக்டாக கொடுக்காது. இதுக்கு பிறகு சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம். சுகர் சிரப் எப்படி ரெடி பண்ணுறது சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போவுமே வீட்டில் இந்த மாதிரி காஜு கத்லி பண்ணும்போது ஈக்குவல் குவான்டிட்டி, அதாவது முந்திரி பருப்பு 250 கிராம்னா சர்க்கரையும் 250 கிராம் இருக்கணும். இந்த இடத்துல தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இப்போது இந்த தண்ணியோட அளவு என்னென்னா 100 ml கரெக்டாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் ஈஸியாக பண்ணுறதுக்காக உங்களுக்கு தண்ணியோட அளவும் சொல்லியிருக்கேன். 250 கிராம் சர்க்கரைக்கு 100 ml தண்ணி போதும். தண்ணி போட்ட பிறகு ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு கொஞ்சம் லைட்டாக பால் ஆட் பண்ணுறோம். இந்த பால் எதுக்காக ஆட் பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் இன்னொரு பதிவு தரேன். இந்த சுகரில் அழுக்கு இருந்ததுன்னா க்ளீன் பண்ணி எடுக்க தான் இந்த பால் ஆட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட இருக்க இந்த முந்திரி பருப்பு பவுடர் இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது அந்த க்ரீமி மில்க் கலரில் வரணும். அதனால தான் இந்த சுகர் சிரப்பை க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் போகலான்னு சொல்கிறோம். இப்போது அதை க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். நிறைய பேர் ரசகுல்லா காஜு கத்லிலாம் பண்ணும்போது என்ன பண்ணால் ஹைட்ரோ சொல்லி ஒரு பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அந்த கலர் நல்லா ஒயிட்டாக வரும். சில ஸ்வீட் ஷாப்பில் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் என்னோடய சஜஷன், நீங்கள் வீட்டில் பண்ணும்போது வேண்டாம். உங்கள் நாலேஜுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க சொல்லி டவுட்ஸ் இருக்குல்ல, அதனால் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. எது யூஸ் பண்ணணும், எது யூஸ் பண்ணக்கூடாது. இந்த சுகர் சிரப்பு கரெக்டாக 1.25 1.5 கம்பி பதம் அளவுக்கு வந்த பிறகு அரைச்சி வச்சுருக்க இந்த முந்திரி பருப்பு பவுடர் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த சுகர் சிரப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். தின்னாக இருந்ததுன்னா காஜு கத்லி வராது. அதே டைமில் திக்காக சுகர் சிரப்பு ஆகிடுச்சுன்னா ஹார்ட் ஆகிடும். அதனால் 1.25 to 1.5 கம்பி பதம் அளவுக்கு வந்த பிறகு அரைச்சி வச்சுருக்க முந்திரி பருப்பை போட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணுற டைமில் மீடியமான ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணணும். அதே டைம் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணக்கூடாது, சரிங்களா? அப்படி குக் பண்ணால் சுகர் சிரப்பு தன்மை கம்மியாகிடும். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு கரெக்டாக மிக்ஸ் ஆகி வராது. இப்போது இந்த முந்திரி பருப்பு இந்த சுகர் சிரப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ண இந்த மாதிரி டெக்ஸ்சர் வரும். இந்த பக்குவத்துக்கு வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா அடுப்பு ஆஃப் பண்ணுறங்க. அதுக்கு பிறகு இந்த கடாயிலே சூடு ஆற வைக்க போகிறோம். அதனால் இந்த நடுப்பகுதியில் இருக்க இந்த கேஷ்நட் பேஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் சைடில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது சீக்கிரமாக உங்களுக்கு ஆற ஆரம்பிச்சிடும். அதே டைமில் நீங்கள் ஃபுல்லாக 100% சில் பண்ணக்கூடாது. லைட்டாக வார்மாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் காஜு கத்லி ரோல் பண்ணும்போது உடையாமல் வரும். அதனால் லைட்டாக வார்மாக இருக்கணும்னு சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி சூடு ஆறின பிறகு நீங்கள் ஒரு ட்ரேயில் மாற்றிவிடும் நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் தவறில்லை. ஆனால் அகலமான கடாயில் வச்சு நீங்கள் பண்ணும்போது சீக்கிரமாக சூடு ஆறிடும். இப்போது கொஞ்சம் சூடு ஆறு இருக்குது. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா திருப்பியும் இதில் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையிலே நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். கையில் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கெட்டியான ஒரு பக்குவம் கிடைக்கும். இப்போ பாருங்கள், கையில் எடுத்தால் உங்களுக்கு ஒட்டாத மாதிரி வரணும். இந்த மாதிரி வந்த பிறகு திருப்பியும் நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு சைடு எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி முடித்த பிறகு கையில் நான் சொன்ன மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான டெக்ஸ்சர் வரும். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக புரியும். அதனால் தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் கடாய் யூஸ் பண்ணுற கடாய் இந்த மாதிரி எஸ்எஸ் கடாய் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். நிறைய பேர் இந்த கருப்பு கடாயெல்லாம் வச்சு யூஸ் பண்ணினா உங்களுக்கு காஜு கத்லி கலர் வராது. இப்போ எதுக்காக கையில் எடுத்து பார்க்குறேன்னு கேட்டால், உங்களுக்கு சூடோட தன்மை எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். கொஞ்சம் லைட்டாக வார்மாக இருக்கணும். அதாவது ஒரு 5% அளவுக்கு நீங்கள் இருந்தால் தான் உங்களுக்கு ரோல் பண்ணி
கரெக்டாக கட் பண்ண முடியும். அப்படிலாம் கண்டிப்பாக உடைய ஆரம்பிச்சிடும். இப்போ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே டைமில் உங்களுக்கு ஒரு ஷைனிங் கொடுக்கும். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை கரெக்டாக நோட் பண்ணிக்கங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் வீட்டில் பண்ணுவாங்க, காஜு கத்திலி 2 நாள் கழித்து பார்க்கும்போது ஹார்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, அந்த ஷைனிங் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த ட்ரே ஃப்ளாட்டான ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ளாட்டான ட்ரேயில் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த காஜு கத்திலி ட்ரேயில் போட்டு ஒரு ஷேப் எடுத்துகிட்டு அப்புறம் அதே டைமில் கொஞ்சம் லைட்டாக வார்மாக இருக்கணும். ட்ரை ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி கையில் ஒரு ஷேப் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, சப்பாத்தி கட்டை வச்சு ரோல் பண்ண போகிறோம். அந்த சப்பாத்தி கட்டை மரக்கட்டை யூஸ் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி ஸ்டீல் கட்டை இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். எதுக்காகனா, அந்த சப்பாத்தி கட்டையில் நீங்கள் ரோல் பண்ணும்போது அந்த மேலே இருக்க கலர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி ஸ்டீல் ரோலிங் பண்ணி யூஸ் பண்ணால் நல்லா வரும்னு சொல்கிறோம். இதுக்கு பிறகு சில்வர் லீஃப். இந்த சில்வர் லீஃப் எங்கே கிடைக்குன்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இந்த சில்வர் லீஃப் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி டேரெக்டாக அந்த கேஷ் நோட்டில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த பேப்பரை மட்டும் எடுக்கணும். அந்த சில்வர் லீஃப் தொட்டிங்கன்னா ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் டேரெக்டாக திருப்பி வச்சு ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பிறகு நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போது கட் பண்ணுறது உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி உங்கள் சைஸில். நார்மலாக காஜு கத்திலி கட் பண்ணுறதுனா உங்களுக்கு டைமண்ட் ஷேப் தான் இல்லை. அதனால் டைமண்ட் ஷேப்பில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி 1 இன்ச் 2 இன்ச் அதுக்கு பிறகு கட் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ண ஒரு அருமையான காஜு கத்திலி ரெடி. முக்கியமாக நீங்கள் காஜு கத்திலி ரெடி பண்ணி முடித்த பிறகு ஒரு செகண்ட் டே, அதாவது 2வது நாளோ 3வது நாளோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகக்கூடாது. அப்படி ஆனால் அந்த ப்ரிப்பரேஷன் நல்லா இருக்காது. ஸோ இன்றைக்கி ஒரு அருமையான ஸ்டைலில் காஜு கத்திலி எப்படி பண்ணிட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, நான் இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்பெண்ட் பண்ண காஸ்ட் பார்த்தீங்கன்னா 200 ரூபா தான் இருக்கும். ஆனால் இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ். ஒரு காஜு கத்திலி, அதாவது 1/2 கிலோ காஜு கத்திலி நீங்கள் ஒரு கடையில் போயிட்டு வாங்கும்போது குறைஞ்சபட்சம் 450 500 ரூபாய் இருக்கும். இன்றைக்கி 200 ரூபாய்க்கு ஒரு காஜு கத்திலி எப்படி பண்ணுறது ஒரு சூப்பரான ஸ்டைல் சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணுங்கள். இந்த காஜு கத்திலி எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு தரமான ஒரு சுவையில் எப்படி பண்ணுறது இன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான ரெசிபியை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye, take care.